டிடி நெக்ஸ்ட் லெவல் தில்லுக்கு துட்டுல வர 4வது பாகம் இது. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஹீரோ சந்தானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூரா இருக்காரு. அவர் பண்ற ரிவ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணி ஒரு ட்ரோல் சாங் வச்சு அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ற மாதிரி தான் இருக்காரு. இந்த டைம்ல அவருக்கு வந்து ஒரு புது படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியர் ஷோக்கான ஒரு டிக்கெட் கிடைக்குது. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் வந்து ஒரு அமானுஷமான ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறாருன்னு. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவர் எப்படி வந்தாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட்ங்கிறது இல்ல, இந்த ஓவராலா பார்த்தோம்னா இந்த படத்துல ஓகே கொஞ்சம் மேல தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தானம், அதுக்கப்புறம் மொட்டராஜேந்திரன் இவங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த காமெடி சீன்ஸ், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அங்கங்க வச்சிருக்கிற ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு ஃபன்னான சீன், இது மட்டும் தான். மற்றபடிக்கெல்லாம் பெருசா எதுவுமே இல்ல. ஏன்னா ஸ்கிரீன் பிளேன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து மெனக்கெட்டு பெருசா நான் ஒர்க் பண்ணி வைக்கிறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. போற போக்குல எடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல வந்து கேஸ்டிங் அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜிவிஎம் அவரை ஏன் இந்த படத்துக்கு வந்து கேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த ட்ரெய்லர்லயே நம்ம பார்த்திருப்போம். அந்த உயிரின் உயிரே சாங்ல வந்து ஸ்பூஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் மட்டுமே அவரை நம்பி வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. அது வந்து ஓகே. அந்த மாதிரி தான் இருந்தது. இவங்க காமெடின்னு பிரசன்ட் பண்ணியிருக்கிற சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பயும் சில இடத்துல மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, ஓகே ஓரளவு பிளாஸ்ட் மூவ்மெண்ட்டா தான் இருந்தது. பட் பட் அத தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, எங்கேயுமே பெருசாலாம் ஒர்க் அவுட்டே ஆகல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரெடின் கிரின்ச்லி அவருக்கு வர காமெடி சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இரிட்டேட் ஆகுற அளவுக்கு தான் இருந்தது. நெறைய இடத்துல பார்த்தோம்னா, இந்த படத்துல ரைமிங் டயலாக் வச்சு காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு சில இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே ஆகல அது. மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து தில்லுக்கு துட்டு பிரான்சைஸ் இந்த பார்ட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து ரொம்பவே அடிமை. நான் இந்த பார்ட்ஸ்ல வர எல்லா காமெடிக்கும் நான் விழுந்து விழுந்து சிரிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு தாராளமா இந்த படத்த போய் பாருங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்த படம் என்னன்னே தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி வந்த படத்த நான் பார்த்தது இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகாது. நான் வெறித்தனமான சந்தானர் கன்னி அப்படிங்கிறவங்களும் இந்த படத்த தாராளமா போய் பாருங்க. நானே மிகப்பெரிய சந்தானம் ஃபேன் தான். ஆனா இந்த படம் வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. ஓகே ஒரு ஹார்ம்லெஸ் வாட்ச் தான். போய் டைம் பாஸுக்கு பார்க்கலாம். மத்தபடிக்கலாம் ஓகே ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த படம்.